ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் ரவின். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ட் புதுசாக வரப்போகிற சில ஃபீச்சர்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் யூசர்ஸ் ரெடி ஆகிங்க, வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டெலகிராமில் நம்ம டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் வச்சிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க நான் லிஸ்டிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் டெய்லி வரக்கூடிய ஆஃபர்ஸை பற்றிலாம் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெலகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உடனே வீடியோ ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நான் லிஸ்டிங் பண்ண போகிற இந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஃபஸ்ட் அப்டேட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. ஸோ வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஒருவேளை அப்டேட் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மெட்டேயை வாட்ஸ்அப்பில் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெட்டே அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ஏஐ தான். வாட்ஸ்அப்கான ஒரு ஏஐ இப்போ இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ கிட்ட உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ கேட்க முடியுமா? இப்போ வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா புதுசாக இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ஷோ ஆகும். ஸோ ஆக்சுவலி இதுதான் மெட்டா ஏஐக்கான சிம்பிள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டா ஏஐயுடைய டெடிகேட்டட் சாட் செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த சாட் செக்ஷனில் போயிட்டு மெட்டா ஏஐ கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கேட்கலாம். ஸோ சர்ச் இன்ஜின்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இது ஷோ பண்ணிடும். ஸோ வாட்ஸ்அப்லேருந்து வெளில போயிட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சர்ச் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே மெட்டா ஏஐலேருந்து இப்போ சர்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழ்லையும் கூட நம்ம கேட்கலாம். தமிழில் கேட்கும்போது ஒரு சில நேரங்களில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுது, ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்ல வரதை அதில் புரிஞ்சுக்கவும் முடியலை. ஸோ இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னும் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இமேஜ் ஜென்ரேட்டும் பண்ண முடியும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இமேஜுக்கான ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான இமேஜையும் ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் இது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட்ஸும் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னும் போது இப்போதைக்கு இந்த மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்பில் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்புடைய இந்த மெட்டா ஏஐ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் சேட் பண்ணக்கூடிய அந்த சேட் செக்ஷன்லையும் கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட சேட் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே பார்த்தீங்கன்னா மேலே மெட்டா ஏஐ அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டா ஏஐ இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட சேட் பேஜ்லையும் போயிட்டு நீங்கள் மெட்டா ஏஐ ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேட் செக்ஷனில் உங்கள் ஃப்ரெண்டுடைய சேட் செக்ஷனில் வந்து நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் சேட்டை பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் இப்போ ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சேட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் பின் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த இமேஜுக்கான ஒரு ப்ரிவியூவை மேலேயே இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஹெச்டி ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை லாஸ்ட் அப்டேட்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபோட்டோ அனுப்பும் போது மேலே அதை கிளிக் பண்ணி அந்த ஹெச்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹெச்டியில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். பட் இதை எப்போவுமே டிஃபால்ட்டாக ஹெச்டியில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹெச்டி குவாலிட்டின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இனிமேல் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே டேரெக்டாகவே ஹெச்டி குவாலிட்டியில் போகும். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும் போதுமே இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி சைட்லையும் சில விஷயங்களை இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் யாருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வேணாலும் போயிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேவ் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி கீழே அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே ஏஐ அவதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏஐ அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணி அதையும் ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு அன்னோன் வெப்சைட்லேருந்து ஒரு லிங்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ஷேர் பண்ணும்போது அங்கே ப்ரிவ்யூ ஷோ ஆகும். அந்த வீடியோடைய அந்த லிங்க்குடைய ப்ரிவ்யூ ஷோ ஆகும். அந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோ ஆகும்போது உங்களுடைய ஐபி அட்ரஸ் அந்த வெப்சைட்டுக்கு ஷேர் ஆகும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு ஷேர் ஆகக்கூடாது, அதை ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்கில் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனில் அட்வான்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய லிங்க்ஸுடைய ப்ரிவ்யூ எதுவும் ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் சேஃபாக இருந்துக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக செட் பண்ணுறவங்களுக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நான் 30 செகண்ட் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ அதற்கான அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ 1 மினிட்டுக்கு உங்களால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் செட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்ற அந்த ப்ரைவசியை செட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கும்போது கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணியே டேரெக்டாக போயிட்டு யாருக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகணும் அப்படின்றத இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் செட் பண்ணும்போது. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக வைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ குவாலிட்டி லாஸ் ஆகாமல் ஹை குவாலிட்டியில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான அப்டேட் இப்போ வரைக்கும் எதுவும் வாட்ஸ்அப் கொண்டு வரல. பட் ஆனால் இதுக்கு சில ட்ரிக் இருக்குது. அதில் ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன். இதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டேரெக்டாக இந்த ஸ்டேட்டஸ் செக்ஷனில் போய்ட்டு வைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேட் செக்ஷன் இருக்கும்ல அதில் போய்ட்டு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வீடியோவோ அதை ஹெச்டி குவாலிட்டியில் நீங்கள் ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அதை ஷேர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் HD குவாலிட்டிலே உங்களுக்கு செட் ஆகும். நான் இது வரைக்கும் சொன்ன இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, இப்போவே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாம். இதுக்கப்புறமா அடுத்ததாக வரப்போகிற சில அப்கமிங் வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மென்ஷன் பண்ணுற ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது அந்த ஸ்டோரி யாருக்காக வைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது யாருக்காக அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் டெடிகேட்டடாக டயலாக் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ வாட்ஸ்அப் கால் அதிகமாக பண்ணக்கூடியவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக போய்ட்டு நம்பரை போட்டு டயல் பண்ணுற மாதிரி இந்த டயலாக் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இதையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம், கூடிய சீக்கிரம் வரலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இப்போ நம்மளால் சேட்டு மெசேஜ் எல்லாம் பின் பண்ண முடியும். இதே மாதிரி சேனலை பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ சேனலை பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சேனலை பின் பண்ணிக்கிட்டு அதை டாப்பில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது போக வாட்ஸ்அப்பில் இந்த ஈமோஜி சஜஷன் மாதிரி ஸ்டிக்கர் சஜஷனை கொண்டு வரதுக்கான பிளான்லேயும் இருக்காங்களாம். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணும்போது நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட ஈமோஜி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், சஜஷனில் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி ஸ்டிக்கரும் சஜஷன் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுவும் மேபி ஃபியூச்சரில் வாட்ஸ்அப்பில் வரலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ட் அடுத்து புதுசாக வரப்போகிற ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வாட்ஸ்அப்பில் இது நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஃபீச்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வாட்ஸ்அப்பில் வேறு என்ன புதுசாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதிகமாக போய் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.